திருப்பாடல்கள் 20. நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக, உம்மை பாதுகாப்பதாக. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. சீயோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. உமது உணவு படையல்களை எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக. உமது எரிபலியை ஏற்றுக்கொள்வாராக. உமது மனம் விரும்புவதை திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக. நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் தம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகிறார். தமது தூய வானத்திலிருந்து அவருக்கு பதில் அளிக்கின்றார். வெற்றி அளிக்கும் தமது வலக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்பொழுது நான் அறிந்து கொள்கின்றேன். சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர். நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கிறோம். அவர்கள் தடுமாறி வீழ்ந்தார்கள், நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கின்றோம். ஆண்டவரே, அரசருக்கு வெற்றி அருளும். நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களுக்கு பதில் அளியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்வோமா? இயேசுவே, எங்களுக்கு வெற்றி அளியும். நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களுக்கு பதில் தாரும். இயேசுவே, விண்ணக கடவுளே, எங்களுக்கு வெற்றி அளியும். நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களுக்கு பதில் தாரும். ஆமென். நம்புறீங்களா? எஸ். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். சில முகங்கள்லாம் மீண்டும் பார்க்குறதுல சந்தோஷம். ஃபஸ்ட்டு நாங்கள் வர்றேன் ஃபாதர். எல்லாரும் டிவைன் மர்சி தியான மையத்துக்கு கை தூங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓ மை காட். ஸோ ஸ்டில் தேர் ஆர் க்ரௌட். முதன்முறையாக வரக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கிறீங்க. வெரி குட். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்ம நம்முடைய மாணவ மாணவியர்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க? கை தூங்க பார்க்கலாம். 10ஆம் கிளாஸ் அல்ல 9th 10th 11th 12th அப்படி? ஓகே, ஓரளவுக்கு வந்திருக்கிறீங்க. வெரி குட். ஸோ திஸ் இஸ் த டே ஃபார் யூ. The Divine Mercy Retreat Center set apart this Sunday for you. உங்களுக்காகவே ஒரு ஞாயிற்றுக்கிழமையை டைரக்டர் ஃபாதர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? மாற்றி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நாங்கள். யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த சர்ச். யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். எத்தனையோ கருத்துக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். பட் ஒன் டே பாருங்கள், மாணவ மாணவியர்களுக்காகவே, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவே திருச்சபை, அதாவது இந்த டிவைன் மர்சி தியான மையம் மாற்றி வைக்கிறது என்றால் யூ ஷுட் ஃபீல் தட் ஐ ஆம் பார்ட் ஆஃப் திஸ் ரிட்ரீட் சென்டர். பிரைஸ் தி லார்ட். இன் எ பிகர் லெவல் யூ கேன் திங்க். கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணணும் அப்படின்னா, திருச்சபை எனக்காகவும் ஜெபிக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய ரிசல்ட் என்பது உங்களுடைய முன்னேற்றம் மட்டும் அல்ல, உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றம் மட்டும் அல்ல. In a broader way you have to think it's a growth of the church too. திருச்சபையின் முன்னேற்றமும் கூட. Praise the Lord. Hallelujah. அப்போ அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய கடின உழைப்பு என்பது அது சுருக்கமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல, ஒரு சின்ன ஒரு வேயாக பார்க்கக்கூடாது. என்னுடைய ஒரு வாழ்க்கையோட முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. Through you, in you, with you, the God will be glorified. Praise the Lord. உங்களுடைய முயற்சிகள் வழியாக, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய குட்டி குட்டி அந்த ஒரு கடின உழைப்புகள் வழியாக, படிப்பதற்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய குட்டி குட்டி அந்த காரியங்கள் வழியாக திருச்சபையும் கடவுளும் மாட்சி அடைகிறார். Praise the Lord. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவே, எனக்கு எங்களுக்கு வெற்றி அளித்தருளும். இயேசுவே, எங்களுக்கு வெற்றி தருவதற்காக
நன்றி. பாருங்கள், நம்முடைய பிள்ளைங்கள் எல்லாம் பாருங்கள், இந்த நாட்கள் எல்லாம் கொஞ்சம் கூட டென்ஷனாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஐ புட் மை செல்ஃப் இன் யோர் ஷூஸ். உங்களுடைய இடத்துலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகேயா? 18 வருடத்திற்கு முன்னால், 19 வருடத்திற்கு முன்னாடி ஒரு 10ஆம் கிளாஸ் அல்லது ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது பாருங்கள், இந்த ஜனவரி மாதம் அப்படி வருது அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தான் அது பொங்கல் கொண்டாட்டம். 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ அப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியலை. ஓகே, இப்போ அப்படி இருக்குதா? ஜனவரி மாதம்லாம் வரும்போது தான் நம்ம நினைப்போம், ஐயோ பரீட்சை பக்கத்தில் வந்துருச்சா, இவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சே. காரணம் ஆல்ரெடி பாருங்கள், உங்கள் வீடுகளில் ஆல்ரெடி சொல்ல தொடங்கியிருப்பாங்க, டேய் படிடா, ஏமா படிமா, படி 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 படி. இந்த வார்த்தை இந்த நாட்கள்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு என்ன ஆயிரும், ஓ சலிச்சு போயிடும், எப்படா அந்த எக்ஸாம் வந்து தொலையும் அப்படிங்கிற மாதிரி. இனி ஸ்கூலில் அதுக்கு முன்னாடியே தொடங்கியிருப்பாங்க, அப்படி தானே? மேபி எங்கள் ஸ்கூலில் பிளாக் போர்டிலலாம் அந்த சைடில் டேஸ் கால்குலேட்டர் இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்பா அம்மா தான் சொல்கிறீங்க, டேய் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஸ்கூலில் அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படிலாம் இருக்குதா? எஸ். அதனால் ஒரு போன டைம் அதெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட நமக்கு என்ன ஆகும், நர்வஸ் ஆகும். அப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் பரீட்சையை பற்றி பயப்படுறீங்களோ இல்லையோ, உங்கள் வீட்டுக்காரங்களும் உங்களுடைய சொந்த பந்தங்களும் உங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாம் உங்களை சொல்லியே என்ன பண்ணிடுவாங்க, உங்களை பயப்பட வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 க்ரூஷியல் மூமெண்ட், லெட் அஸ் சே. எஸ், இட் இஸ் எ க்ரூஷியல் மூமெண்ட். இட்ஸ் வெரி க்ரூஷியல் மூமெண்ட். யூ ஆர் என்டரிங் இன் டூ ஒரு 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 முக்கியமான ஒரு காலகட்டத்திற்குள் அன்பு பிள்ளைகளே நீங்கள் கடக்க போகிறீர்கள் அல்லது கடந்து விட்டீர்கள் என்றே சொல்லலாம். ஜஸ்ட் யூ ஹாவ் 100 days செட் பிஃபோர் யூ. அப்படியா? 100 நாள் இருக்குமா இல்லையா? எவ்வளோ நாள் இருக்குது எக்ஸாமுக்கு? எவ்வளோ நாள்? 60 days-ஆ? 30 days-ஆ? February 39, மார்ச், ஓகே ஓகே, ஏதோ 30 நாள் 40 நாள் அவ்வளோதான் இருக்குது. 10ஆம் கிளாஸுக்கும் 12ஆம் கிளாஸுக்கும் டேட்ஸ் எல்லாம் மாறும். இனியும் பாருங்கள், அதில் கொஞ்சம் கூட நம்ம பிள்ளைங்க சிறப்பாக இருப்பாங்க. அது வரட்டும், அது வந்தால் வருது, அறிவு என்ன பிரச்சனை, அப்படி கொஞ்சம் பேர் இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் நல்லது தான் ஒரு விதத்தில். ஓகே, ஃபேஸ் த எக்ஸாம் லிட்டில் பிட், ஒரு 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 நர்வஸ் இல்லாமல், பரவாயில்ல போட்டும், இதுவும் கடந்து போகும் என்கிறக்கூடிய நிலையில் கூட நம்ம அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் உள்ள மாணவியர்களும் நம்ம கூட இருக்கிறாங்க. பட் எனிவே பாருங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் இஸ் எ வெரி க்ரூஷியல் மூமெண்ட். வை ஐ சே, ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத வச்சு நான் சொல்லலை, உங்கள் டீச்சர்ஸை வச்சு சொல்கிறத வச்சு நான் சொல்லலை. பிகாஸ் 10ஆம் கிளாஸ் வர பாருங்கள், உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது இட் வாஸ் வெரி ப்ராடர், ஒரு விசாலமாக ஒரு அகலமாக இருந்தது. பட் ஆஃப்டர் யுவர் 10th எக்ஸாம், உங்களுடைய இந்த தேர்வு முடிஞ்ச உடனே யூ ஆர் கோயிங் டு சூஸ் எ பர்டிகுலர் ஹலோ என்ன சூஸ் பண்ண போகிறீங்க? ஏ பர்டிகுலர் சப்ஜெக்ட். சி, இவ்வளோ விசாலமாக அகலமாக இருந்த உங்கள் வழி இப்போ என்ன ஆயிடுச்சு? நேரம் ஆயிடுச்சு. சரி, அதனால தான் நான் சொல்கிறேன், இனி ஆஃப்டர் தட் +2 முடிச்ச உடனே பாருங்கள், இன்னும் கூட உங்கள் வழி எப்படி ஆகும்? நேரம் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், யூ ஆர் இன் எ வெரி க்ரூஷியல் மூமெண்ட். திஸ் வில் டிசைட் யுவர் ஃபியூச்சர். அஃப்கோர்ஸ் நீங்கள் விரும்பினாலும் இல்லைனாலும் யுவர் 10th எக்ஸாம் ஆர் யுவர் +2 எக்ஸாம் வில் டிசைட் யுவர் ஃபியூச்சர். உங்களுடைய எதிர்காலத்தை இது தீர்மானிக்கும் என்பதில் எந்த விதத்திலும் மாற்றுக்கிறது கிடையாது. சரி, நீங்கள் இதை கூலாக எதிர்கொண்டாலும் சரி, நர்வஸாக எதிர்கொண்டாலும் சரி, தைரியமாக எதிர்கொண்டாலும் சரி, this will decide your future for damn sure. இது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் எப்போவுமே பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சாய்ஸ். எனக்கு தோணுது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரீட்டுக்கெலாம் பிள்ளைங்க வந்திருந்தாங்க அப்படின்னு அதை பற்றி நான் ரொம்ப பேசியிருப்பேன். சாய்ஸ். சாய்ஸுக்கு ஸ்பெல்லிங் என்ன? CHOIC, சாய்ஸ். தமிழில் என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? தேர்வா? வாய்ப்பு. சாமி, எங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் சாமி,
அப்படின்னு இருக்கிற மாதிரி தெரியுது. வாய்ப்புகள் பாருங்கள், சாய்ஸஸ், வாய்ப்புகள். ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் இன் திஸ் வேர்ட். வாய்ப்புகள், சாய்ஸஸ். நீ எதை தேர்வு செய்கிறாயோ அதோட விளைவுகளை நீ அனுபவிப்பாய். இட்ஸ் a dictum, it's a principle. What you choose, you will be face the impacts of what you have chosen. நீ எதை தேர்ந்தெடுத்தாயோ அவைகளுடைய விளைவுகளை நீ அனுபவித்தே தீருவாய். இதுதான் உலக நியதி. அது ஆன்மீகத்துக்கும் அப்படிதான், எல்லாத்துக்கும் அப்படிதான். நீ எதை தேர்ந்தெடுத்தாயோ அவைகளுடைய விளைவுகளை நீ அனுபவிப்பாய். So ready to face the impacts of what you have chosen. அப்போ இந்த நாட்கள்ல எல்லாம் அன்பு பிள்ளைகளே, if you are cool enough, unable to burn the midnight lamp, அதாவது ஒரு விடாமுயற்சியோட அது போல பார்த்துக்கலாம், அது நடக்கட்டும், அது கடந்து போகும், இப்படிப்பட்ட ஒரு 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 மென்டாலிட்டியோடு இருந்தீர்கள் என்றால் அதோட விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். See, there is no shortcut for success. சொல்றது புரியுதா? There is only one way. What is that? Hard work, hard work, hard work, hard work. விடாமுயற்சி, விடாமுயற்சி, விடாமுயற்சி. இது மட்டும்தான். There is no shortcut. எந்த அளவுக்கு பிள்ளைகள் நீங்கள் உங்களை அந்த 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 ஒரு ஹார்ட் ஒர்க்குக்குள்ள உங்களை நுழைக்கிறீர்களோ. See, ஒரு oak tree, let us say, ஒரு ஓக் மரம், ஓக் மரம்னு வச்சுக்கிடுவோம், பனை மரம்னு வச்சுக்கிடுவோமே. அந்த பனை மரம் வளர்ந்து ஒரு காய்கனிகளை கொடுப்பதற்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? எவ்வளோ வருஷம்? 9 வருஷமா? குறைஞ்சது 50 வருஷம். You see how much struggle it intervenes. எவ்வளோ ஒரு கடினமான பாதைகள் உள்ள எவ்வளோ வருஷம், லாங் லாஸ்டிங் ஃப்ரூட்ஸ். ஆனால் ஒரு புதர் வளரணும் அப்படின்னா, ஒரு புதர் வளரணும் அப்படின்னா maybe 5 to 10 days. That's enough. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பனைமரமாக இருக்க வேண்டும் நினைக்கிறீங்களா, புதராக இருக்க வேண்டும் நினைக்கிறீங்களா? ஸோ உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே புதற்கு சமம். இட் வில் நாட் ஹேவ் அ லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட்ஸ். வலிமையான ஒரு காரியம், ஒரு 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 நீண்ட காலத்திற்கு ஒரு பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய உழைப்பு என்பது ரொம்ப 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 முக்கியம். அதனால தயவு செய்து ஃபாதர் வேற ஏதாவது ஒரு வழிமுறை ஏதாவது இருக்குதா ஃபாதர்? நோ, தெர் இஸ் நோ வே எக்ஸப்ட் ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க். தட் இஸ் த ஒன்லி வே தட் வில் லீட் யூ டு த சக்சஸ். வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் அன்பு பிள்ளைகளே இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் சாய்ஸஸ். த சயின்டிஸ்ட் சே, அறிவியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 84 வாய்ப்புகள் கொடுக்கப்படுதான். எத்தனை வாய்ப்பு? 84 வாய்ப்புகள். எத்தனை வாய்ப்புகள்? அந்த எல்லாருக்கும், இங்கே இருக்க குட்டி பிள்ளையிலிருந்து பெரிய ஆள் வர, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களுடைய வயசு, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அதெல்லாம் இல்லை, எல்லா மனிதர்களுக்குமே 84 வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. எவ்ரிடே இட் இஸ் பிஃபோர் யூ. உங்களுடைய முன்னாடி வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுக்கிறாரு. 84 வாய்ப்புகள். இந்த 84 வாய்ப்புகளை நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த நாள் மாலையில் நீங்கள் அவைகளாகவே மாறியிருப்பீர்கள். அப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு 10 வருஷத்துல நீங்க இந்த 84 வாய்ப்புகளை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள்? நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தீர்களோ அதாகவே ஒரு நாள் மாறி இருப்பீர்கள். It has a small growth like this, process. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியும். காலையில் 5 மணிக்கு எந்திக்கணும்னு நினைக்கிறீங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அடுத்து பாடப்புத்தகத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அலாம்லாம் வச்சாச்சு. 5 மணிக்கு பதிலா 6 மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? அந்த வாய்ப்பை நழுவுகிறீர்கள். You deny the choice that was set before you. அந்த வாய்ப்பால் உங்களுக்கு கிடைக்கின்ற விளைவுகளை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வேண்டாம்னு வச்சுட்டீங்க. You see, பல்லு தேய்க்கணும் அப்படிங்கிறது என்னது? சாய்ஸ். குளிக்கணும் அப்படிங்கிறது என்னது? ஹலோ, சாய்ஸ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னது? சாய்ஸ். ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா என்பது, இனி ஸ்கூலுக்கு போனாலும் போனாலுமே பாடத்தை கவனிக்கணுமா வேண்டாமா என்பது சாய்ஸ். நான் சொல்றது புரியுதா?
இப்படி எவ்வளவோ வாய்ப்புகள் அன்பு பிள்ளைகளே உங்கள் முன்னாடி இருக்கிறது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுத்த வாய்ப்புகள் உங்களை அவைகளாகவே மாற்றியிருக்கும். லெட் அஸ் சே, ஒரு பிள்ளை எப்பவுமே ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குது, எப்பவுமே ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ யூ ஆர் சூசிங் தட். நான் எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறேன்? ஒரு நாள் எப்படி இருப்பேன்? தலையை சொரிஞ்சிட்டு இப்படியே உட்காந்துட்டு பேன்னு முடிச்சிட்டு இருப்பேன். ஸோ இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இல்லை பிள்ளைகளே, இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இல்லை. ரீசெண்டாக எனக்கு ஒருத்தங்க என்னுடைய ஒரு நண்பர் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு 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 மெசேஜ் அனுப்பிவிட்டாங்க. அதில் ஒரு செடிகள் இருக்குது, குட்டி குட்டி செடிகள். இந்த வைஃபை அந்த 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 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டப் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படி தானே, அந்த வைஃபை செட்டப் பாக்ஸ் பக்கத்தில் அந்த குட்டி குட்டி செடிகள் இப்படி நட்டு வச்சு 24 ஹவர்ஸாக சம் டேஸ் ஐ திங்க், கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, கொஞ்சம் நாட்களாக இந்த வைஃபை ஆன் பண்ணியே வச்சு இந்த செடிகள்லாம் அப்படியே வச்சுருக்கிறாங்க. அந்த அந்த குறிப்பிட்ட நாள் கழித்து இதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த செடி எல்லாமே வாடி போயிடுச்சு. இனி ஒரு 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 செய்முறை செய்கிறாங்க. வைஃபை பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதே செடிகள் தான் வைக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நாட்களில் அந்த செடியோட க்ரோத் அவ்வளோ அதிகமாக இருக்குது. சரி அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இது எவ்வளோ எந்த அளவுக்கு நம்மை பாதிக்கிறது என்பதை பிள்ளைகள் உணர வேண்டும். See, technologies are always help us to grow. அது கடவுள் தந்தது தான். ஆனால் அதுவே நம்மளை என்ன செய்யும்? நாசமாக்கவும் செய்யும். பைபிளில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது, எடுத்து வாசிங்களேன். ரோமையர் திருமுகம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் நன்மை தருவது அல்ல. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிபடிய மாட்டேன். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. நீங்கள் நம்முடைய பிள்ளைங்க அப்படி தானே செய்கிறாங்க. அப்பா அம்மா சொல்லலாம், டேய் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாதடா, ஒரு பர்டிகுலர் நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணுறா, கேம் ரொம்ப யூஸ் பண்ணாதடா. அப்போ உடனே பிள்ளைங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னம்மா எனக்கு இதுக்கு உரிமை இல்லையா? எனக்கு இதுக்கு உரிமை இல்லையா? ஏன் நீ இப்படி எப்போ பார்த்தாலும் இன்னும் நடிச்சிக்கிட்டு இருக்கிற? கொஞ்ச நேரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அன்பு பிள்ளையே, உனக்கு உரிமை உண்டு, ஆனால் உனக்கு அது நன்மை பயக்காது. தட் இஸ் தி திங். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிமையாகிவிட மாட்டேன். அந்த ஒரு சாய்ஸ் நீ தேர்ந்தெடுக்கிறியா? அந்த ஒரு சாய்ஸ் உனக்கு இருக்குது. நீ உபயோகி, அடிமையா இருக்கிறியா? without which I can't go ahead அப்படின்னா நீ அடிமையாயிட்டுன்னு அர்த்தம். இன்னைக்கு அன்பு பிள்ளைகளை பாரு, இன்னைக்கு உனக்கு இந்த கிரியேட்டிவிட்டியே கிடையாது. காரணம் என்ன? சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஏதோ ஒரு வந்துருச்சாமே, அதை ஜாயின் நீ சொன்னால் போதும், உனக்கு எல்லாம் அங்கே கிடைக்குது. அப்படி தானே? ஸோ கிரியேட்டிவிட்டி உனக்கு பதிலாக மெஷின் இன்னைக்கு சிந்திக்குது. உனக்கு பதிலாக இன்னைக்கு என்ன சிந்திக்குது? உன்னுடைய மொபைல் சிந்திக்குது, லேப்டாப் சிந்திக்குது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட ஒரு கிரியேட்டிவாக ஏதாவது செஞ்சு கொண்டு அப்படின்னு ஸ்கூலில் சொன்னாங்க அப்படின்னா உடனே எடுத்து கூகுள் தான். என்ன கூகுள் சொல்லி பார்க்குது? காரணம் சிந்திக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு அது ஒரு சோம்பேறித்தனமாக மாறி போச்சு. why should I think? somebody is there to think for me. கொஞ்ச நாள் காலகட்டத்துக்கு முன்னாடி பாருங்க, we will discuss this with our mom, dad, our relatives. இது எப்படி செய்யலாம்? இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இது என்ன செய்யலாம்? we think and we give the best of our brain. இன்னைக்கு உனக்கு பதிலாக சிந்திக்க மெஷின்ஸ் இருக்குது. அதனால ஆண்டவர் உனக்கு தந்த காரியத்தை, உனக்கு கண்ட திறமையை உன்னால வெளிப்படுத்த முடியல. praise the lord. பிள்ளைங்க நான் சொல்றது புரியுதா? எந்த ஒரு யுகத்தில், எந்த ஒரு காலகட்டத்திற்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். I am not telling technologies are bad, technologies are evil. If you don't handle it properly, கடவுளுக்கு உகந்த விதத்தில் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட இந்த மொபைல் போன் எல்லாம் நீங்க சரி விதத்தில் பயன்படுத்தவில்லை என்றால் அவைகள் உங்களை அடிமையாக்கும். ஒரு விதத்திலும் பிள்ளைகள் முன்னேற முடியாது. 100% நான் சொல்றேன், 100% ஒரு விதத்திலும் முன்னேற்றம் வர போறது கிடையாது. If you are slave to the technologies. Praise the Lord.
அதே போல வேற ஒரு இடத்துல அதே இடத்த சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்லுவாரு. 1 கொரிந்தியர் 10:23 பாருங்க. 10:20. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஃபாதர் இதெல்லாம் நான் பயன்படுத்தினா நான் எனக்கு growth வரும் ஃபாதர், நான் ரொம்ப வளர்ச்சி அடைவேன் ஃபாதர், நிறைய ஐடியாஸ் எனக்கு கிடைக்கும் ஃபாதர். இல்ல பிள்ளை, பவுலடிகளார் வருஷத்துக்கு முன்னாடியே இறை ஆவியானவரால் எழுதி வச்சுட்டார். வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, ஆனால் நன்மை அல்ல. எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. பாருங்களேன், இது எல்லாமே உன் வளர்ச்சியை ஏற்படுத்தாது. Everything is lawful for you, but it will not help you for your growth. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி. ஆனால் அன்பு பிள்ளைகளே, சாய்ஸஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த பிரிலிமினரி டாக் நான் சொல்லக்கூடிய காரியம். உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள். வாய்ப்புகள் உங்களை பில்டப் பண்ணும், உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும். வாய்ப்புகளை தேடி சென்றடையுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி ரேர். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி ரேர்லி கிவன். உங்க முன்னாடி வரக்கூடிய வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் அந்த வாய்ப்பு வேறு ஆளிடம் கொடுக்கப்படும். நீ இப்போ குட்டி கதறி நின்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ இந்த 10th எக்ஸாம் அல்லது 12th எக்ஸாம், இட்ஸ் an opportunity. It's a choice. It's a choice before you. It will decide your future for damn sure. ஒரு மார்க்கில் நீ இஷ்டப்பட்ட குரூப் உனக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1% உனக்கு இஷ்டப்பட்ட காலேஜ் உனக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0.5% உனக்கு இஷ்டப்பட்ட அந்த வேலை கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. There is a beautiful book called, ஒரு அழகான புக்கு, 212 டிகிரி. கேள்விப்பட்டீங்களா இந்த புக்கு? 212 டிகிரி. பால் வாக்கர் நினைக்கிறேன் அவருடைய அந்த ஆத்தர் நினைக்கிறேன். அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த 212 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் தான் என்ன ஆகுது? ஹலோ, நம்ம எப்போவுமே செல்சியஸ் தானே யூஸ் பண்ணுறோம். லெட் அஸ் சே 100 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகுது? ஈஸியாக சொல்லிட்டீங்க, வெரி குட். தண்ணி என்ன செய்யுது? தண்ணி கொதிக்குது, அப்படி தானே? பாயில் ஆகுது. அப்போ 99 டிகிரியில் என்ன ஆகுது? 99 டிகிரியில் என்ன ஆகுது? தண்ணி சூடாகுது, அவ்வளவுதான். பாருங்க, இந்த வாட் யூ கால் அந்த பழைய அந்த ட்ரெயின், பழைய அந்த ரயில் எல்லாமே இந்த நீராவி வழியாகத்தானே இயக்குனாங்க. இப்போ பாருங்க, 99 டிகிரி சூடு ஆனாலும் ரயில் என்ன செய்யாது? போகாது. ஆனால் ஒரு டிகிரி அது 100 வந்துருச்சு அப்படின்னா அந்த ரயிலையே அது இயக்கும். பாருங்களேன் அன்பு பிள்ளைகளே, இதே தான் நீ சொல்ற சில நேரம் அந்த ஒரு கொஸ்டின் தானே, இவ்வளோ தானே, இந்த சப்ஜெக்ட் தானே, இது தானே, that will decide your future for damn sure. அப்போ ஃபாதர் நான் என்ன சொல்ல வரேன்? put your mind and heart and soul and for everything and anything. எதெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் செய். இதுதானே, அந்த ஒன்று போதும் பிற்காலத்தில் அதை நினைத்து 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 உன்னை வருந்த செய்வதற்கு. 99% உழைச்சிட்டேன் ஃபாதர், 99 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிட்டேன் ஃபாதர், 99 காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் ஃபாதர். அந்த ஒன்னே ஒண்ணுதான் ஃபாதர். அன்பு பிள்ளை, அந்த ஒண்ணுதான் முக்கியம். 99 வச்சுட்டு ஒரு காரியம் இல்லை, ஒரு டிகிரி அந்த 100 வந்தா தான் அந்த ட்ரெயினையே அது இயக்கும். Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. வாய்ப்புகள் ரொம்ப 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 முக்கியம். வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விட்டீர்கள் என்றால் திரும்பி கிடைக்கவே செய்யாது பிள்ளைகளே. இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர், உங்கள் பெற்றோர்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க அனுபவங்கள். உங்கள் அண்ணங்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. உங்கள் அக்கா கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க அனுபவங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர். எனக்கு சொல்ல வேண்டிய காரியம் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரோல் மாடல் யார் அப்படின்னா என்னுடைய அக்கா தான். ஐ ஸ்டில் ரிமெம்பர் 12ஆம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு அந்த காலத்தில் 30 years பேக்
35 இயர்ஸ் பேக்னு 30 இயர்ஸ் பேக்னு வச்சுக்கிடுவோமே. பாருங்கள், டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னா எவ்வளோ பெரிய காரியம், அப்படி தானே? இப்போதுக்கு வேல்யூ ஒன்றும் இல்லை. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு என்னுடைய அக்கா படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பைசாலாம் எங்கள் குடும்பத்தில் கிடையாது. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு என்னுடைய அக்கா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு செலக்ட் ஆனாங்க, சாரி அப்பியர் பண்ணாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் என்னுடைய வீடு ஃபுல்லாமே பென்சிலில் எழுதி வச்சுருப்பாங்க. வீடு ஃபுல்லாக சுவரில் என்னெல்லாம் மனசில் வருது என்னுடைய அக்காவுக்கு, எவ்ரிதிங் ஷீ ரைட் டவுன் ஆன் த வால்ஸ் ஆஃப் அவர் ஹோம். ஷீ கெட்ஸ் அப் அட் ஏர்லி மார்னிங் 4 o'clock. அது எழுந்திரிச்சோடனே என்ன செய்வாங்க தெரியுமா? முதல்ல முற்றம் தெளிப்பார்கள். ஏன் முற்றம் தெளிப்பாங்கன்னு பின்னாடி தான் நான் கேட்டேன். ஏன் தெரியுமா? உறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. அம்மாக்களுக்கு தெரியும், அப்படி தானே? தூக்கம் வராமல், எந்திரிச்சோடனே தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு முற்றம் தெளித்து கோலம்லாம் போட்டால் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆவாங்க. யூசி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே ஷீ ஸ்கோர்ட். நான் தஞ்சாவூர் என்ன கல்வி அலுவலகத்தில் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் சொன்னேன், உங்களுடைய வாய்ப்பு எனக்கு ரோல் மாடல் அக்காவை பார்த்து தான் நாங்கள்லாம் படித்து வளர்ந்தது. சரி, வேறு யாரையுமே ஒட்டோப்பியன் கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு கிடையாது. ஏதோ புத்தகத்தில் படித்த அந்த அவங்களோ இவங்களோ உங்கள் வீட்டிலையே இருக்கிறாங்க அன்பு பிள்ளைகளே. உங்கள் அம்மா அப்பாவே இருக்கிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அம்மா அப்பா என்ன படிச்சிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். உங்கள் அம்மா அப்பா என்ன ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்கன்னு நினச்சி பாருங்களேன். உங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய கல்வி தகுதிக்கு மேலாக என் புள்ள போகணும் அப்படின்னு நினைக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கிறாங்க. என் புள்ள ஒரு நாள் என்னை மாதிரி ஆயிடக்கூடாது, என்னை விட என் புள்ள உயர்ந்த இடத்துக்கு போகணும். எவ்வளோ செல்ஃப்லெஸ் லவ் யூசி. நீங்கள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் என் பிள்ளை கல்வியில் உயர்ந்து இருக்கணும். உங்கள் அம்மா அப்பா படித்த ஸ்கூல் பாருங்கள், நீங்கள் படித்த ஸ்கூல் பாருங்கள். They gave their heart and mind and soul and hard work, everything for you. எல்லாமே உனக்காக தான். Why? என் பிள்ளை என்ன மாதிரி மாறிடக்கூடாது. Praise the Lord. அப்போ இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் கடவுள் கேள்வி கேட்பாரா மாட்டாரா? நீ எவ்வளோ இங்கிறது குட்டிக்காரனை போட்டு ஆண்டவரே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. வாய்ப்புகள் ஆண்டவர் உன்னை கொடுக்குறாரு பிள்ளை. I am not telling that everyone should come at the first rank. No. உனக்கு ஆண்டவர் வச்சக்கூடிய திறமையை நீ கண்டுபிடிச்சு முன்னாடி வந்தா நான் சொல்றேன். உனக்கு ஆண்டவர் திறமை இல்லாம யாருமே இல்லை பிள்ளைகளே, யாருமே கிடையாது. ஆண்டவர் உனக்குன்னு ஒரு திறமையை வச்சிருக்கிறாரு, அதற்கான வாய்ப்புகளை உனக்கு கொடுக்குறாரு. அதை நீ பயன்படுத்தாம நீ உட்கார்ந்துருந்த அப்படின்னா எப்படி அன்பு பிள்ளைகளே உன்னுடைய ஜபங்கள் உன்னை மேலே கொண்டு வரும்? நான் உனக்கு இவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்தனே, ஆண்டவர் கேட்பாரே. So this 10th exam is a choice before you. How you are going to repay for it? எப்படி இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்க போற? உடைய சோம்பேறித்தனம் ஒரு ரிப்ளை ஆகக்கூடாது. உடைய உழைப்பு எல்லாமே ஒரு ரிப்ளை ஆகக்கூடாது. ஆண்டவரே நான் இவ்வளோ உழைச்சிருக்கிறேன், ஆண்டவரே இவ்வளோ உழைச்சிருக்கிறேன், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவரே, அப்படிதான் நீ கேட்கணும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சோம்பேறியா இருந்துட்டு புலம்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு காரியம் இல்லை அன்பு பிள்ளைகளே. Faith should be here, your hard work should be here. ரெண்டும் ஈக்குவல் லெவலில் இருக்கணும். இப்படி இருக்கணும். இதில் ஒன்று கீழே போகக்கூடாது, மேலே போகக்கூடாது. 100% விசுவாசம் கடவுள் மேலே, ஆண்டவருடைய ஆசீர் மேலே விசுவாசம், 100% என்னுடைய உழைப்பு. இப்படி இருக்கணும் பிள்ளைகளே. Do your best, God will do the rest. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. Do your best, God will do the rest. இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். Do your best, God will do the rest. அதோட அர்த்தம் என்ன? என்னால முடிஞ்ச எல்லாமே நான் செய்வேன், என்னால் என்னென்ன முடியுமோ எல்லாமே நான் செய்வேன். கடவுள் எனக்கு தந்த வாய்ப்புகள் என்னென்னலாம் சும்மா பிள்ளைகள் அவங்களுக்கு அவ்வளோ கிடைக்குது, இந்த வீட்டுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்குது, அவங்களுக்குலாம் ஆண்டவர் உனக்கு தந்த அந்த சூழ்நிலைகளில் நீ 100% உழைப்பை கொடு, 100% ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு கூடவே இருக்கும். Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அன்பு பிள்ளைகளை, பிள்ளைகளுடைய மனதில் நீங்கள் பதிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கென்று ஒரு தனிப்பட்ட திறமையை கொடுத்திருக்கிறார். Find out that. Nobody can find out it for you. உனக்காக யாரும் அதை சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்பா அம்மாவால் சொல்லிக் கொடுக்க முடியாது, அண்ணன் தங்கச்சிங்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது.
எல்லாருமே உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுப்பாங்க, நீ தான் அதை உணரணும். ஆண்டவருடைய துணையோடு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய திறமை என்ன? இங்க இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் நான் மாதிரி இந்த பையன் கிடையாது, இந்த பையன் மாதிரி இந்த பொண்ணு கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகள் வழியாக ஆண்டவர் குளோரிஃபை ஆகணும், அதுதான் லட்சியம். இட்ஸ் நாட் ஃபார் யோர் சேக், உன் குடும்பத்துக்காக கிடையாது. உன் திறமைகள் வழியாக உன் வழியாக ஆண்டவர் மாட்சி அடைய வேண்டும், அதுதான் லட்சியம். அன்பு பிள்ளைகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு திருப்பாடல் வாசிச்சோம் பார்த்தீங்களா? அதை எடுக்க பாருங்க. 20வது திருப்பாடல்கள் 20. அதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. அந்த திருப்பாடல் 20வது திருப்பாடல் பழைய ஏற்பாட்டில் நம்முடைய தாவீது அல்லது அரசர்கள் எப்பொழுதெல்லாம் போருக்கு செல்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் பலி செலுத்துவார்கள். பலி செலுத்தும் போது யாரெல்லாம் இருப்பாங்க? அங்க குருக்கள் இருப்பாங்க, லேவியர்கள் இருப்பாங்க, அரசர் இருப்பாரு, படை வீரர்கள் இருப்பாங்க. மக்கள் எல்லாரும் சேர்ந்து அரசருக்காக ஜெபித்து பாடக்கூடிய பாடல் தான் இது. அரசரை ஆசீர்வதித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது. அப்ப அன்பு பெற்றோர்களே, இன்று உங்களுடைய பிள்ளைகள் லெட்டஸே அந்த 10th எக்ஸாம் அல்லது +2 எக்ஸாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய இந்த ஒரு தேர்வு என்பது ஒரு போர்னே வச்சுக்கிடுவோமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுக்கு எல்லாமே உதவி செய்யக்கூடியது யாரு? நீங்க கூட இருக்கணும். எப்படி அரசருக்கு அங்க பாருங்க, லேவியர் இருக்கிறாங்க, குருக்கள் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, ஆசீர்வதிச்சு அனுப்புகிறார்கள் என்பதை போல நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த அந்த ஒரு எக்ஸாமை ஃபேஸ் பண்ண நம்ம பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அதுல எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. 7வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர், நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவர் பெயரில் பெருமை கொள்கின்றோம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் உனக்கு திறமையை கொடுத்திருப்பது, உன் திறமை, உன்னுடைய திறமைகள், உன் டேலண்ட் அது மட்டும் உன்னை உயர்த்துவது என்பது அல்ல. You have to trust in your God. உன் கடவுள் மேல நம்பிக்கை வச்சு உன் திறமையை பயன்படுத்து. உன் திறமையை நம்பாத. உன் திறமையை நீ நம்புன அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நீ இந்த டாக்கோட இறுதியில் உனக்கு தெரியும். I am telling that don't believe yourself. என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க? எல்லாருமே சொல்றாங்க you believe yourself, you believe yourself. தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை. இந்த வார்த்தையை எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? உங்க ஸ்கூல்ல எத்தனை தடவை கேட்டிருப்பாங்க? உங்களுடைய பேரண்ட்ஸ் எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க? நான் சொல்ற அன்பு பிள்ளையே, தன்னம்பிக்கை வேண்டாம். Praise the Lord, hallelujah. இயேசுவே நன்றி. Don't trust yourself, don't believe yourself, trust God, believe God. Let your self confidence come from God confidence. உன் தன்னம்பிக்கை கடவுள் நம்பிக்கையிலிருந்து வரட்டும். உன் தன்னம்பிக்கை உன்கிட்ட இருந்து பிறக்க கூடாது. உன் தன்னம்பிக்கை கடவுள் நம்பிக்கையிலிருந்து பிறக்கணும். Yes, I will never fail because I trust in God. Yes, I never fail because I trust in myself. No, I will never fail because I trust in God, because He is never failing. He will never fail. Praise the Lord, hallelujah. 2017 ஒரு 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 மிஸ் யூனிவர்ஸ், அவங்க பேரு வாய்க்கில் வராத பேர், அதனால எழுதி வச்சிருக்கிறேன். டெமி லைனல் பீட்டர்ஸ். என்ன பேரு? டெமி லைனல் பீட்டர்ஸ். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க? எஸ், 2017ஆம் ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் அவங்களுக்கு அந்த ஒரு பட்டம் கிடைத்தது. அவங்க எங்கேருந்து அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து, ஆப்பிரிக்கா நாடு, சவுத் ஆப்பிரிக்கா நாடுகள்லேருந்து. பொதுவாக பாருங்கள், நம்ம சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னாலே நம்ம மனசில் என்ன வரும்? நிறையா நம்ம எல்லாம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி, கருப்பு. சரி, அப்புறம் we all have a bad impression to these country people, let us say. பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா பாருங்களேன், சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் தான் நிறைய வளங்கள் இருக்குது. கோல்டு மைன்ஸ் that are with them. எல்லா உயர்ந்த நாடுகளும் பாருங்க சவுத் ஆப்பிரிக்காவில் காலனிஸ் வச்சிருக்கிறாங்க. அது ஒரு வறட்சியான நாடுனா எதுக்கு அங்கே போய் காலனி வச்சுக்கணுங்க? நான் சொல்றது புரியுதா? ஸோ அது அந்த நாடு வளராமல் இருப்பதுக்கு ஒரு காரணம் என்னது? கரப்ஷன். ஐயோ, பயங்கரமான கரப்ஷன், எல்லார்ட்டையும் A to Z கரப்ஷன். ஸோ அது அதோட காரணமே ஒழிய நாட்டில் வளங்கள் நிறைய இருக்குது. அப்போ இந்த பொண்ணு இவ குட்டி பிள்ளையா இருக்கும்போது இவளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா,
மிஸ் யூனிவர்ஸாக மாறணும். மிஸ் யூனிவர்ஸாக மாறணும். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இதே மாதிரி ஒரு கிராமத்தில் லெட்டஸ் சே உங்களுடைய கிராமத்தில் இருந்தே ஏதோ உங்களுடைய வீட்டில் இருந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அப்படிப்பட்ட ஒரு ஆசையை வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டேய் இதெல்லாம் நடக்க போகிற காரியமாடா, டே வா வேலையை பார்த்துட்டு. See, the same thing happened to her too. அவளுடைய வாழ்க்கையில் இதே தான் நடந்துச்சு. எல்லாருமே அவளை மட்டம் தட்டினாங்க. இது நடக்குமா? நம்முடைய நாட்டில் இருந்து அதெல்லாம் வர முடியுமா? we are third world countries. நடக்குமா இதெல்லாம்? ரெண்டாவது அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் நமக்கு எதுவுமே இல்லையே. ஆனால் அந்த பொண்ணு பிலீவ் பண்ணது யார் அப்படின்னா அவளுடைய நாட்டையோ அவளுடைய உறவுகளையோ அவளையோ அல்ல. she trusted God. அவள் கடவுளை நம்பினான். அவளுக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு திருப்பாடல் இருந்ததான். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 139வது திருப்பாடல் 13வது இறைவார்த்தை. 139வது திருப்பாடல் 13வது இறைவார்த்தை. ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. இன்னொரு தடவை வாசிங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை வாசிங்க பார்க்கலாம். ஹலோ, ஏன் இதை நான் இன்னொரு தடவை வாசிக்கலாம் சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாம் பேன் என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சேர்ந்து சத்தமா ஸ்டார்ட். இப்போ அந்த குட்டி பிள்ளைங்க மட்டும் வாசிங்க பார்க்கலாம். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் யூ ரிசைட் திஸ் வேர்ட் ஆஃப் காட். வாசிங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஒரு 2-3 பேர் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க குட்டி பிள்ளைங்க. சத்தமா வாசிங்க பார்க்கலாம். பைபிளை பார்த்து நம்பிக்கையோட வாசி பார்க்கலாம். அன்பு பிள்ளையே, நீ இப்போ வாசித்த இறை வார்த்தை உன்னை மாதிரி ஏதோ ஒரு உலகத்தின் ஒரு கோடி முனையில் இருந்த ஒரு குழந்தைக்கு எவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்தது நான் சொல்ல போகிறேன். அந்த பிள்ளை சொல்கிறா, இந்த வார்த்தையை வாசித்த உடனே ஆங்கிலத்தில் ரொம்ப அழகானது வார்த்தை எப்படி இருக்குது? யூ knit me together in my mother's womb. அந்த ஒரு வார்த்தை knit, KNIT, knit. knitனா என்ன அர்த்தம்? knitனா என்ன அர்த்தம்? பின்னுதல், அப்படி தானே? பின்னுதல். அந்த பொண்ணு சொல்கிறா, என்னுடைய பாட்டிமா பொம்மை செய்வாங்க. அவங்க பொம்மை செய்யும்போது நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப அழகாக அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வருவாங்க. ரொம்ப கவனமாக அந்த பொம்மை செய்வாங்க. கொஞ்சம் அந்த பின்னல் மாறி போனாலும் பொம்மையோட ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக மாறி போகும். ஸோ பாட்டிமா பொம்மை செஞ்சு அந்த ஸ்ட்ரக்சர் அழகாக கொண்டு வந்து தான் அவங்க சேல்ஸ் பண்ணி தான் இந்த பிள்ளையோட வருமானம் எல்லாமே அதுதான். குடும்பத்தோட வருமானமே பொம்மை செஞ்சு விற்கிறது தான். அப்போ என் பாட்டிமா நான் பார்த்துருக்குறேன், அவங்க எவ்வளோ கவனமாக அந்த பொம்மை செய்வாங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு பொம்மைக்கே என் பாட்டிமா இவ்வளோ கவனமாக அவள் செய்கிறாங்க அப்படின்னா கடவுள் என்னை எப்படி கவனமாக செஞ்சிருப்பார். யூ knit me together in my mother's womb. என் தாயின் கருவறையில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அப்போ எவ்வளோ கவனமாக என்னை ஆண்டவர் படைச்சிருப்பார். எவ்வளோ கவனமாக என்னை படைச்சிருக்கிறார் அப்படின்னா எனக்குன்னு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைக்காமலாம் இருப்பார். அன்பு பிள்ளை, இது நானா ஊகிச்சு சொன்ன ஒரு காரியம் கிடையாது. யூ டைப் திஸ் நேம். 2017 மிஸ் யூனிவர்ஸ், அவங்களோட மிஸ் யூனிவர்ஸ் அடுத்து பேட்டி கொடுக்கும்போது அந்த பொண்ணு சொன்ன காரியத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். I did not trust on myself, I trusted God. திருப்பாடல் 139:13 எனக்கு இவ்வளோ ஒரு உத்வேகத்தை தந்தது. ஆண்டவர் உலகத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எடுத்து முன்னாடி வைக்கிற பாருங்க. ஒரு வார்த்தை நிட் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு குழந்தைய ஆண்டவர் முன்னாடி சாட்சியாக மாத்துச்சு அப்படின்னா உன்னை ஆண்டவர் உயர்த்தாம எப்படி பிள்ளை மாறுவார்? இஃப் யூ ஆர் நாட் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப் பட் ட்ரஸ்டிங் காட். நமக்கு தெரிஞ்ச ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது. எரேமியா 29. எரேமியா 29 நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை. சரி பரவாயில்ல, வாசிங்க. 29:11 எரேமியா. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டம்
எனக்கு தெரியுமன்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. அனுப்பிள்ளைய இறைவார்த்தையை மனசுல வை, பதிய வை. ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டம் வளமான எதிர்காலம், a prosperous future. வளமான எதிர்காலம், கேடு விளைவிப்பதற்கான திட்டமே கிடையாது. unless you choose it. நீ தேர்ந்தெடுக்காம இருக்கணும். கடவுள் உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை தான் கொடுக்கிறார். என் புள்ள நல்ல நிலையில வரணும், என் புள்ள உயர்ந்திருக்கணும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உன் அப்பா அம்மா, நீ பார்க்கக்கூடிய உன் அப்பா அம்மாவே பெற்றெடுத்த உன் தாய் தந்தையரே உனக்கு நல்லது நினைக்கும் போது உன்னை உருவாக்கி ஆண்டவர் எவ்வளவு நல்லது நினைச்சிருப்பாரு. அதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, தீயவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க தெரிந்தீர்கள் என்றால் விண்ணக தந்தை இதற்கு மேல எவ்வளவு அதிகமா உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அந்த இறைவார்த்தை என்னோட மனசுல பதிச்சு வாசிக்க பார்க்கலாம். எரேமியா 29:11. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியுமன்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான திட்டங்களே, நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த திட்டம் நிறைவேறணும்னா உனக்கு தெரியணும்னா நீ என்ன செய்யணும்? பதில் அதிலேயே தான் இருக்குது. வாசி பார்க்கலாம் தொடர்ந்து. நீங்கள் என்னிடம் வந்து மன்றாடுவீர்கள், கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அதோட நிறுத்தல, அடுத்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சேர்த்து எழுதுறாரு. ஆம், நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்களுக்கு நான் நீங்கள் முழு உள்ளத்தோடு என்னை தேடும் போது கண்டடைவீர்கள், ஆம் கண்டடைவீர்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அன்பு பிள்ளையே, ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு திட்டம் உனக்கு தெரியணும் அப்படின்னா நீ அவரை சார்ந்திருக்க வேணும். உன் திறமையை சார்ந்திருக்காத, குதிரை படைகளை சார்ந்திருக்காத, ஆள் படைகளை சார்ந்திருக்காத. உன் திறமைகள் அது ஒரு நாள் காணாமல் போகும். நிலை நிற்பவை கடவுள். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். நான் 10ஆம் கிளாஸில் 444 மார்க் எடுத்தேன். 90% கொஞ்சம் பக்கத்தில். முடிஞ்ச உடனே என்னுடைய அப்பா அம்மா என்னைய திருநெல்வேலியில் சென்ட் சேவியர்ஸ் ஸ்கூலில் +1 +2க்காக சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அது தொடர்ச்சியாக ஜெஸ்யூட் ஸ்கூல், அதோட தொடர்ச்சியாக சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் அப்படியே படிச்சுட்டு என்ன ஆசை இருந்துச்சு அதெல்லாம் இப்போ நான் சொல்லலை, சிரிப்பீங்க அதனால் சொல்லலை. அப்படிங்கக்கூடிய ஒரு இதெல்லாம் இருந்தது எனக்கு. அப்போ காலையில் 4 மணிக்கு என் அப்பாவும் நானும் அட்மிஷனுக்காக க்யூவில் வெயிட் பண்ணுறோம். லிட்டர்லி இட் ஹேட் ஹேப்பன். காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு சென்ட் சேவியர்ஸ் ஸ்கூல் வாசலில் நானும் என் அப்பாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய லாங் க்யூ. என் அப்பா கையில் நிறைய ஃபாதர்ஸோடைய என்ன சொல்லுவோம் நம்ம அதை, ஆமாம், அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க அந்த நேரத்தில் அந்த அகாடமிக் இயரில் அவங்க ஒரு பார்டர் வச்சாங்க. போன அகாடமிக் இயரில் இருந்து அவங்க 80%, இந்த அகாடமிக் இயர்லேருந்து அவங்க 90% எபவ் இருந்தால் மட்டும்தான் வில் கிவ் த அட்மிஷன். அப்படிங்கிறப்போ அப்பா நிறைய இந்த மாதிரி அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர், பின்ன நான் கொஞ்சம் தானே அப்படின்லாம் ஒரு கான்ஃபிடென்ட்டில் நின்றுது. பட் யூனோ எல்லாம் கொடுத்துட்டு வரும்போது லெட்டர் வந்துச்சு, ஐ வாஸ் டினைட், அட்மிஷன் கிடைக்கல. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்பாவுக்கு. வருஷமாக எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ எனக்கு அங்கே போய் படிக்கணும், படித்து அந்த ஒரு நிலையில் வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இருந்துச்சு. பட் அதெல்லாம் போச்சு. அன்பு பிள்ளைகளே, லெட்டர்ஸே ஒரு 2005-6 நடந்த ஒரு காரியம் இது. 2024ஆம் வருடம் எந்த காலேஜில் அல்லது எந்த ஸ்கூலில் எனக்கு அட்மிஷன் டினை பண்ணப்பட்டதோ அதே காலேஜில் அந்த பிள்ளைங்களுக்கு தியானம் கொடுக்க ஆண்டவர் என்னை அழைத்தார். சரி பாருங்க, நானும் வர்கீஸ் ஃபாதரும் போயிருந்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே உள்ள ஸ்கூலில் அந்த காலேஜில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, பிள்ளைங்களுக்கு தியானம் கொடுக்க நாங்கள் பாருங்கள். கடவுளுடைய திட்டத்தை பார்த்தீங்களா? கடவுளுடைய திட்டத்தை பாருங்கள். அன்பு பிள்ளை, திஸ் இஸ் வாட்
Our plans are just we see before in our eyes, in our naked eyes. கட்புள்ளன் ஆகக்கூடிய காரியங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் காலங்களுக்கு அப்பாகவே உனக்காக ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். when you trust in God, don't trust in yourself alone. உன்னுடைய திறமையை சார்ந்திராத, உன் குதிரையை சார்ந்திராத, உன் படைக்கலனை சார்ந்திராத, ஆண்டவரை சார்ந்திருந்தா என்றால் அவருக்கு எல்லா காரியத்தை நிறைவேற்றி தருவார். Praise the Lord. ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆனால் அந்த காலத்தில் நான் கடந்து போன அந்த ஒரு வேதனை ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. வெரி பெயின்ஃபுல் மூமெண்ட் தட் வாஸ், பிகாஸ் ஐ வாஸ் ரிஜெக்டட், டினைட். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, 99 ஒரு அந்த அந்த வேதனை அதை அனுபவிச்சா தான் தெரியும். ஐயோ பாயில் ஆகுது, கொதிக்கலை. அந்த ஒரு செல்சியஸ் 99 வரை. பட் அந்த ஒன்று போகாம இருக்கிறதுக்கு யார் ஆண்டவர் அனுமதித்தா? டேய், நீ 99 நில்லுடா, உனக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீ 100 டிகிரி என்ன செய்ய வேண்டாம், கொதிக்க வேண்டாம். ஆனால் அன்பு பிள்ளைகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சு பாருங்க. இப்போ இதே நேரத்தில் எனக்கு மட்டும் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் குதிரை படைகள் மீதும் தேர்ப்படைகள் மீது மட்டும் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னுடைய திறமைகள் மீது மட்டும் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தில் எடு அந்த கயரை, எடு அந்த விஷத்தை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? பட் ஐ ட்ரஸ்டட் இன் காட். கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த 1% போகாமல் இருக்கணும் அப்படின்னா கடவுள் வழி நடத்தட்டும். அதுதான் அன்பு பிள்ளைகளை நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு காரணம். டோன்ட் ட்ரஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா, நீங்க நினைக்கக்கூடிய காரியம் கிடைக்கல அப்படின்னா, you will be depressed. மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். அதனால தான் பாருங்க, அந்த தேர்வு முடிஞ்ச உடனே கவர்மெண்டே பயப்படுது. ஐயோ ஏதாவது ஆயிருமா பிள்ளைங்களுக்கு, எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு கவர்மெண்ட் பயப்படுது. உங்க பிள்ளைங்களை பாருங்க, உங்க பிள்ளைங்க, நீங்க பெற்றோர்கள் பயப்படுறீங்க. காரணம் என்ன? பிகாஸ் யூ teach your students or your children. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எப்பவுமே குதிரைப்படை மீது நம்பிக்கை வைக்கவும் அவங்களுடைய திறமைகள் மீது நம்பிக்கை வைக்கவும் தான் நீங்க கற்றுக்கொண்டு கொடுத்திருக்கிறீர்கள். கடவுள் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொடு பிள்ளைகளே. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த தேர்வு இட்ஸ் வெரி க்ரூஷியல் மூமெண்ட் அப்படின்னு. பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த, அவ்வளவுதான். இந்த தேர்வு தான் வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடியது அல்ல. ஒன் ஆஃப் த அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 காரியங்கள் ஏதோ குட்டி ஒரு கடுகு, அவ்வளவுதான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் 2017 நினைக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்ரீட்டுக்கு நான் இப்போ பிரதராக இருந்தேன், கல்கட்டாவில் படிச்சுட்டு இருக்கிறேன். மே மாதத்தில் ஃபாதர் கூப்பிடுவாங்க, வர்கீஸ் ஃபாதர், ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்ரீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்ரீட்டுக்கு 10ஆம் கிளாஸுக்கு வந்த ஒரு பையன், அவன் தியானம் முடிச்சுட்டு போகும்போது, ஃபாதர் பிரதர் ஸ்பெஷலாக என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. டேய், 4 நாளில் தான் ஜெப் சர்ச்சில் என்னோட ஸ்பெஷல் ப்ரேயரை தேவைப்படுறேன். இல்லை ஃபாதர், நான் எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு ஒரு நல்ல நிலையில் வரணும், எனக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் ஸ்பெஷலாக ஜெபிங்க அப்படின்னு. அப்போ நானும் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன். அடுத்த வருஷம் அதே மாதிரி தான் 2019 ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்ரீட்டுக்கு நாங்கள் வரணும். அப்போ இருக்கும்போது இவனு வந்து உட்காந்துக்கிட்டு, அப்போ +1 படிக்கிறான். அப்போ நான் அவன்கிட்ட கேட்குறேன், டேய் ஸ்பெஷல் ப்ரேயர் ஏதாவது வேலை செஞ்சுச்சா அப்படின்னு. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், ஃபாதர் நான் ஜஸ்ட் பாஸ் தான் ஆனேன் ஃபாதர் அப்படின்னு. எனக்கு டேய் என்னடா உனக்காக நான் இவ்வளோ ப்ரேயர் பண்ண, ஜஸ்ட் பாஸ் பண்ணி இது சிரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு. அவன் சொல்கிறான், ஃபாதர் எல்லா அகாடமிக் இயர்லையுமே, எல்லா அகாடமிக் வருஷத்துலையும் அந்த அந்த மந்த்லி எக்ஸாமாக இருந்தாலும் டேர்ம் எக்ஸாமாக இருந்தாலும் அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்போ அவனுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு ட்ரீம் இருந்துச்சு, நான் இவ்வளோ மார்க்கில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையாவது வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசை நமக்கு தெரியும். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் the government glorified, இந்த ஸ்டேட் லெவல் வர்றவங்களையும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வர்றவங்களையும் பெரிய இதெல்லாம் போட்டு பயங்கரமாக, இப்போ தான் அதோட விளைவுகள்லாம் பார்த்தோன்னே நம்ம அதெல்லாம் எடுத்துட்டோம். பட் அவனுக்கு அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் கடவுளுடைய திட்டத்தை பாருங்களேன், எக்ஸாம் நாளில் அவனுக்கு பயங்கரமான காய்ச்சல். அந்த 1 வீக் or 2 வீக்ஸ்
அந்த எக்ஸாம் முன்னாடி அவன் படித்த காரியங்களை மட்டும் அப்பியர் பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் கடவுள் அனுமதிச்சார் அவனை. அப்போ அப்பா அம்மாவும் அதை விட்டுட்டாங்க, ஓகே லெட் இட் கோ அப்படின்ட்டு. அப்போ தான் அவன் சொல்கிறான், ஃபாதர் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பார்டரில் தான் ஃபாதர் நான் ஜெயித்தேன். அப்போ டே உனக்கு வருத்தம் இல்லையா? நோ ஃபாதர், நெவர். காட் வில் ஹாவ் எ பெட்டர் பிளான் ஃபார் மீ. இப்போ அவன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் பாருங்களேன். பார்டர் லைனில் 10th பாஸ் ஆன ஆள் ட்ரஸ்டட் காட். இன்னைக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட கடவுளுக்கு சாட்சி உள்ள பிள்ளையாக எவ்வளோ அழகான ஒரு நிலையில் அவன் இருக்கிறான்னு பாருங்களேன். ஸோ அன்பு பிள்ளைகளே, உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் இதுதான், நான் யூ டூ யுவர் பெஸ்ட், காட் வில் டூ த ரெஸ்ட். 100% நீ உன்னையே கொடு, கடவுள் அந்த 100% ஆசீர்வதிப்பார், பழுகி பெருக செய்வார். உன்கிட்ட 2 மீன் தான் இருக்குதா, தாராளமாக கொடு அந்த 2 மீனை. உன்கிட்ட 5 அப்பம் தான் இருக்குதா, அந்த 5 அப்பத்தை தாராளம் எந்தாங்க ஆண்டவரேன்னு கொடு, ஆசீர்வதிப்பார், பழுகி பெருகுவாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு உதாரணத்தை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும் நான் சொல்ல வரக்கூடிய காரியம். எண்ணிக்கை புத்தகத்தை எடுங்க பார்க்கலாம். எண்ணிக்கை புத்தகம் 13வது அதிகாரம். எண்ணிக்கை புத்தகம் 13வது அதிகாரம். என்ன ஹெட்டிங் எங்கே இருக்குது? உளவாளிகள். என்னை கவனமாக கவனிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். உளவாளிகள் எடுத்து வச்சுட்டு என்னை பாருங்க. இஸ்ராயல், the people of Israel about to enter into the promised land. கொஞ்சம் இங்கே பார்த்தா அப்படின்னா அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிடலாம். அப்போ மோசே சொல்கிறாரு, டேய் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு ஆளை வச்சு நீங்கள் போய் அந்த நாட்டை போய் கொஞ்சம் வேவு பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்குது எல்லாம் எப்படி இருக்குது போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு நபரை தேர்ந்தெடுத்துட்டு போகிறாங்க. அதில் தான் 2 நபர்கள் முக்கியமானவங்க. அதில் யார்? 13வது அதிகாரம் 6வது வசனம். யூதா குலத்திலிருந்து எபுனேயின் மகன் காலேபு. 8வது வசனம். எப்ராயிம் குலத்திலிருந்து நூனின் மகன் ஓசேயா. அப்போ 12 கோத்திரத்திலிருந்து ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இது 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க, அதை நம்ம அப்புறமா பேசுவோம். 1வது யாரு? காலேபு. இன்னொரு ஆளு மறக்குமா? என்னைய பாருங்க, 2 பேர் யாரு? காலேபு, யோசுவா. காலேபு, ஓசேயா தான் பிற்காலத்தில் யோசுவா என்று அழைக்கப்பட்டார். சரியா? எங்க கீழே 16வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். மோசே அனுப்பிய ஆள்களின் பெயர்கள் இவைகளே. மோசே நூனின் மகன் ஓசேயாவை யோசுவா என்று பெயரிட்டு அழைத்தார். அப்ப 2 பேர் யாரெல்லாம்? காலேபு, யோசுவா. மறக்குமா 2 பேரு? அப்போ 12 உளவாளிகள்ல இந்த 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. போய் பார்த்துட்டு வாங்கடா அப்படின்ட்டு போனவங்க எல்லாம் போய் பார்த்தாங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதறி போய் சொல்றாங்க, ஐயோ அது ஒன்றும் கிடைக்காது நமக்கு, நம்ம எல்லாரும் சொற்பமானவர்கள், இது எப்படி நடக்கும்? அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், ரொம்ப உயரமா இருக்கிறாங்க, ரொம்ப பயங்கரமா இருக்குது, நம்ம எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அந்த மக்களுடைய அந்த மக்கள் சொல்லக்கூடிய காரியங்களை பாருங்களேன். 13வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து. எஸ், அவர்கள் பாரான் பாலை நிலத்தில் காதேசிலிருந்து மோயிசினிடமும் ஆரோனிடமும் இஸ்ரவேல் மகள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் வந்தனர். அவர்களுக்கும் முழு மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் செய்தி கொண்டு வந்தனர். நாட்டின் கனியையும் காட்டினர். அவர்கள் மோசேயிடம் கூறியது, நீர் எங்களை அனுப்பிய நாடு, நாங்கள் சென்று வந்தோம், அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது, இதுவே அதன் கனி. ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள், நகர்கள் அரண் சூழ்ந்தவை, மிக பெரியவை. அத்துடன் ஆனாக்கின் வழிமரபினரும் நாங்கள் அங்கு. ஆனாக்கின் வழிமரபினர்னா அரக்கர்கள், ஜைஜாண்டிக் ஃபிகர்ஸ். அமலேக்கியர் நெகேவு நாட்டில் வாழ்கின்றனர். இத்தியர், எபூசியர், எமோரியர் ஆகியோர் மலை நாட்டில் வாழ்கின்றனர். கானானியர் கடலூரில் யோர்தானை ஒட்டியும் வாழ்கின்றனர். காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரிசல்ட் சொன்னோடனே மக்கள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஐயோ இது எப்படி நம்மளால முடியும்? இவ்வளோ பெரிய மவுண்டன் டாஸ்க் செட் பிஃபோர் அஸ், தலைக்கு அப்பாற்பட்ட காரியம், நம்மளால ஒரு நாளும் கடக்க முடியாத ஒரு காரியம் நமக்கு முன்னாடி இருக்குதே.
அதனால தான் அந்த ஒரு வார்த்தை அங்கே இருக்குது, பரிசுத்தாவை எழுதி வைக்கிறாரு. மக்கள் என்ன பண்ணாங்களாம்? they were disturbed. இந்த செய்தியை நம்ம இப்போ வாசிக்கிறோம், அங்கே எவ்வளோ உணர்வு பூர்வமாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஐயோ அது முடியாது, நமக்கு முன்னாடி முடியாது, அது ஒரு நாளும் அந்த நாட்டை நம்மளை கையகப்படுத்த முடியாது. அப்போ யோசுவாவும் காலேபும் என்ன பண்றாங்க? அமைதிப்படுத்தி என்ன சொல்றாங்க? நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்துக் கொள்வோம், ஏனெனில் அதை எளிதில் வென்றுவிடும். ரெண்டு பேருடைய பெர்ஸ்பெக்டிவ் பாருங்களேன், ரெண்டு பேருடைய கண்ணோட்டத்தை பாருங்களேன். 10 பேருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சு, 2 பேருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சு. 10 பேரு அதை பார்த்தாங்க, they trusted on themselves, that is why it was a task that could not acclaim for them. ஆனா அந்த 2 பேரும் பாருங்க, they trusted in God. இப்பவே என்னால முடியாது. Praise the Lord, hallelujah. யோசுவா கொஞ்ச நேரம் அதுக்கு இந்த சைடு வாங்களேன். 9வது வசனம், அதாவது 14வது அதிகாரம் 9வது வசனம், 14:9. நாட்டின் மக்களுக்கு அஞ்சாதீர். அவங்க 2 பேர் சொல்றாங்க, பயப்படாத பயப்படாத, அஞ்சாதீர்கள். அவைகள் நமக்கு இறை ஆவார்கள், அவர்களின் பாதுகாவல் அகன்று போயிற்று, ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். Praise the Lord, hallelujah. அப்ப இவங்க 2 பேரும் they did not trust on themselves. குதிரைப்படைகளை அவங்க நம்பல, தேர்ப்படைகளை நம்பல, அவர்களுடைய திறமைகளை நம்பல, படைக்கலன்களை நம்பல. they trusted on God. கடவுள் நம்மோடு இருக்கிறார். கோலியாத் ஞாபகம் வருதா உங்களுக்கு? கோலியாத் ஞாபகம் வருதா? தாவீது ஞாபகம் வருதா? தாவீது கோலியாத்திட்ட என்ன சொல்றாரு? எடுங்க பார்க்கலாம், எடுங்க பார்க்கலாம். சாமுவேல் புத்தகம், சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 17வது அதிகாரம் 45வது இறை வார்த்தை 17:45. அப்பொழுது தாவீது பெலிஸ்தீனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வந்திருக்கிறாய், நீ உன் படிப்போடும். அன்பு பிள்ளையை கவனி. Father, I burnt midnight lamp. உறக்கமே இல்லாம படிச்சுட்டு இருக்கிறேன் சாமி. இந்த பாரு சாமி, எழுதி 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 பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற சாமி. பிள்ளை எல்லாம் நல்லதுதான் பிள்ளை, உன்னை வேண்டான்னு சொல்லல. Trusting God and you do this. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு இதை செய், உன்னை சார்ந்து இதை செய்யாத. நீ வாள்களோடும் எரிவேலோடும் என்னதெல்லாம் வந்திருக்கிற, ஈட்டியோடும் வந்திருக்கிறாய். நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூலோக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்ல என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன் திறமையால் உனக்கு வெற்றி அல்ல. நீ எவ்வளோ மிட் நைட் லேம்பை பேர்ன் பண்ணாலும் உனக்கு வெற்றி அல்ல பிள்ளையே. யூ ட்ரஸ்ட் இன் காட். அப்போ நீ செய்ய எல்லா உழைப்புக்கும் பயன் கிடைக்கும். சம்டைம்ஸ் மே நாட் பி இமீடியட்லி. அதையும் பிள்ளைங்க உளரணும். ஃபாதர் நான் இவ்வளோ படித்தோம் ஃபாதர், இப்படி ஆயிடுச்சே ஃபாதர். பிள்ளை அப்பாவை நம்பு. நான் சொன்ன பாரு, புதராக இருக்கணும்னு ஆசைப்படுறியா, பனைமரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா? பனைமரமாக வளரணும்னா இட் டேக் சம் டைம்ஸ், சம் இயர்ஸ், கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். ஏன் ஆண்டவர் உன்னை இதற்குள்ளே கடந்து போக வச்சார் அப்படிங்கிறத பின்னாடி நீ உணர்ந்து கொள்வேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. வேற ஒரு உதாரணம் சொல்லி நம்ம முடிச்சிடுவோம், சரியா? வேற ஒரு உதாரணம், ரொம்ப அழகான ஒரு உதாரணம் பாருங்களேன். ஜெனசிஸ், அதாவது தொடக்க நூல் புத்தகம் 12வது அதிகாரம். என் கூட பயணம் செஞ்சால் மட்டும்தான் இந்த இது உங்களுக்கு புரியும். கொஞ்சம் வாய்க்குள்ள நுழையாத பேர் வாசிக்க போகிறோம், சரியா? 12வது அதிகாரம், சாரி 12 அல்ல, 14வது அதிகாரம். கவனமாக வாசிங்க.
அப்போ அந்த சில கால்குலேஷன்ஸ் அங்கே இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் நான் சொல்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 8வது வசனம் 14:8. அப்போது சோதோம் எத்தனாவது அரசன்? சோதோம் அரசன் 1வது அரசன், கொமோரா அரசன் 2வது அரசன், அதிமா அரசன் 3வது அரசன், செபேயும் அரசன் 4வது அரசன், பேலா அரசன் சோவார். அப்போ எத்தனை அரசர்கள்? என் கையை பாருங்க, எத்தனை அரசர்கள்? 5 அரசர்கள் பேர். 5 சாம்ராஜ்யத்தை இப்படி நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்க. 5 அரசர்கள் யாருக்கு எதிராக போர் புரிய போறாங்க? 9வது வசனம். 7ஆம் அரசன் 1வது அரசன் கெதர்லகோமாருடனும், ஏதாம் அரசன் கெதர்லகோமார் 1வது அரசன், கோயிம் அரசன் திதாலுடனும் 2வது அரசன், சினையர் அரசன் அம்ராபலுடனும் 3வது அரசன், இளையாஸ் அரசன் அரியோகுடன். எத்தனை அரசனாச்சு? 4 சாம்ராஜ்யம். அதில் பரிசுத்த ஆவி எழுதி வைக்கிறார் பாருங்க. ஆக 4 அரசர்கள் 5 அரசர்களுக்கு எதிராக சித்திம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர். இனி கவனிங்க, இதுல எந்த நாட்டுக்குள்ள லோத் இருக்கிறாரு? எந்த அரசர்கள் கூட இருக்கிறாரு? 5 பேர் உள்ள குரூப்பா 4 பேர் உள்ள குரூப்பா? 5 பேர் உள்ள குரூப். அதான் நீங்க வாசிச்சீங்க. 8வது வசனம் எங்க இருக்குது? சோதோம் அரசனும் கொமோரா அரசன். பாத்தீங்களா? அப்ப அங்கதான் யார் இருக்கிறா? லோத் இருக்கிற. என்னை கவனிங்க, இந்த 5 சாம்ராஜ்யத்துக்குள்ள தான் யார் இருக்கிறா? அப்போ இந்த 5 அரசர்கள் 4 அரசர்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள். கால்குலேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட் கொஞ்சம் நம்ம அறிவு வச்சு சிந்திச்சோம் அப்படின்னா யார் ஜெயிக்கணும்? 5 அரசர்கள் தான் ஜெயிக்கணும். காரணம் இவங்ககிட்ட என்ன இருக்குது? அவ்வளோ குதிரை படைகள் இருக்குது, அவ்வளோ படை வீரர்கள் இருக்கிறாங்க. ஸோ வெப்பன்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட தான் அதிகம். ஸோ கால்குலேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இவங்க தான் ஜெயிக்கணும், 5 பேர் தான் ஜெயிக்கணும். ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறது என்ன? இந்த 4 பேர் 5 பேரை தோற்கடித்தார்கள். அப்போ லோத்து இப்போ என்ன ஆயாச்சு? அடிமை ஆயாச்சு. இப்போ 5 + 9 அப்போ எத்தனை ஆயாச்சு? 9 சாம்ராஜ்யங்கள். காரணம் இவங்களை கையகப்படுத்திட்டாங்க, அப்படி தானே? அப்போ அவங்க எல்லாமே இந்த 4 அரசர்களுக்கு அடிமை. அப்போ படை வீரர்கள் கூடிட்டாங்க, பட்டாளம் கூடிருச்சு, வெப்பன்ஸ் எல்லாமே கூடிருச்சு. 9 சாம்ராஜ்யங்களுடைய ஸ்ட்ரென்த் இப்போ இருக்குது. அப்போதான் லோத்தோட பணியாளர் ஒருத்தன் ஓடி போய் ஆபிரகாம்கிட்ட, அந்த ஆபிரகாமே லோத்து இப்படி பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே கைதியாகி போயாச்சு, அப்படியா அப்படின்னு உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார் ஆபிரகாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ போய் லோத்த மீட்டு கொண்டு வா அப்படின்ட்டு. ஆபிரகாம்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்களாம்? 14வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. ஆபிரகாம் தன் வீட்டில் பிறந்து வளர்ந்த பயிற்சி பெற்ற 318 பேரை திரட்டி கொண்டு தான் வரை அவர்களை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. 9 சாம்ராஜ்யம், எவ்வளோ பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் போறாங்க? Can you imagine it? பரிசுத்த ஆவி இந்த நம்பர்லாம் எழுதி வைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்ல வர்றார். சும்மா சண்டை நடந்துச்சு, ஆபிரகாம் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னா போதுமே. Why it is particularly mentioned? 4 சாம்ராஜ்யம், 5 சாம்ராஜ்யம், 318 பேரு. 9 சாம்ராஜ்யத்துக்கு எதிராக வெறும் 318 பேர் போய் தோற்கடிக்கிறார்கள். எப்படி புள்ள இது நடக்கும்? We came in the name of the Lord. குதிரை படை மேல நம்பிக்கை வைக்கல, போர்க்கருவிகள் மீது நம்பிக்கை வைக்கல, நாங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பு பிள்ளைகளே, நீ கடவுளை நம்பினா அது நடக்கும். Don't hang on yourself. உன்னை நம்பாத. அதை தான் நான் சொன்னேன், தன்னம்பிக்கை வேணும். ஆனால் அந்த தன்னம்பிக்கை கடவுள் நம்பிக்கையிலிருந்து பிறக்கட்டும். Praise the Lord. ஏசாயா புத்தகம் எடுங்க பார்க்கலாம். ஏசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 31வது இறை வார்த்தை. நமக்கு தெரிந்த ஒரு இறை வார்த்தை தான். 40:31. எல்லாரும் எடுக்கட்டும். நல்லா போல்டாக வாசிக்கணும். போல்டாக பிள்ளைங்கிட்ட பைபிள் பிள்ளைகிட்ட கொடுத்து வாசிங்க பார்க்கலாம். 40வது அதிகாரம் 31வது இறை வார்த்தை. Calculation of this world.
இந்த உலகத்தின் அந்த சித்தாந்தத்தின் படி இதை வாசிச்சோம் அப்படின்னா, நீ ஓடுனா என்ன ஆகணும்? அடுத்து நடந்து சென்றா ஆமாவா இல்லையா? ஹலோ, ஆமாவா இல்லையா? பட் when you trust in God, நீ ஓடுனாலும் களைப்படைய மாட்டாய், நீ நடந்தாலும், because the energy comes from the Lord. Praise the Lord. Hallelujah. So in front of your God, the calculations of this world are in vain. எல்லாமே தோற்கடிக்கப்படும் when you trust in God. அன்பு பிள்ளையே, நீ பார்டர் லெவலில் தான் இருக்கிறன்னு வச்சுக்கோ. ஃபாதர் மேக்ஸ், என்னால் இவ்வளோ தான் ஃபாதர் எடுக்க முடியும். யூ புட் யுவர் மைண்ட் அண்ட் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் எவ்ரி திங் டுகெதர். அந்த பார்டர் லெவலில் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, ஆசீர்வாதம் உனக்கு மேலே வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னால் முடியாது ஒன்றும் இல்லை, பிகாஸ் உன் ஆண்டவரால் முடியாது ஒன்றும் இல்லை. அதுதான், உன்னால் முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நம்பக்கூடிய ஆண்டவரால் முடியாது ஒன்றும் இல்லை. ஸோ யூ கேன் அண்டர் பாஸ் இட். கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவர். You will be always energized. புதிய ஆற்றல், புதிய ஆற்றல். When you trust in God, ஆண்டவரை நம்புன அப்படின்னா குதிரை படைகள் மீது அல்ல, உன் திறமைகள் மீது அல்ல, உன் போர் கருவிகள் மீது அல்ல, உன் திறமை மீது நம்பாத. ஆணவம் வேண்டாம், செருக்கு வேண்டாம், கடவுளை நம்பு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட் ஐ கேன் டூ எவ்ரிதிங். கடவுள் என் கூட இருக்கிறதுனால எல்லாம் செய்ய முடியும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவர், புதிய ஆற்றல் பெறுவர். மலை போல உனக்கு முன்னாடி நீ கடக்க முடியாத டாஸ்கா இருந்தாலும் உன் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். பிள்ளையே, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். எப்படி இஸ்ராயேல் மக்கள்கிட்ட காலேபும் யோசுவாவும் சொன்னார்களோ, இது நம்மளால முடியாது, ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், அதனால எளிதில் இதை மேற்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கைக்கு வா. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். பிள்ளை, ட்ரஸ்ட் இன் மீ, ஐ ஹாவ் எ பெட்டர் பிளான்ஸ் ஃபார் யூ. வளமான எதிர்காலம் உன் ஆண்டவர் உனக்காக வச்சிருக்கிறார். தீயவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்தீர்கள் என்றால் உங்கள் விண்ணக தந்தை எவ்வளவு அதிகமான நற்கனிகளை, நல்ல ஒரு வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார்? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே